வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா, ரியல் பார்ட்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்ன, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஆட் பண்ணணும், இல்லை சப்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இல்லைனா இன்வர்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் மாடுலஸ், ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபைனலி போலார் ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இமேஜினரி நம்பர் ஐன்றது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் ரூட் ஆஃப் -1 நெகட்டிவ் நம்பர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னா z = x + iy. இதில் எக்ஸுன்றது ரியல் பார்ட், ஒய்ன்றது இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒய் தானே. ஸோ அப்போ இது ஒய் தான் வந்து என்ன சொல்கிறோம், இமேஜினரி பார்ட். எக்ஸ் இஸ் கால்டு ரியல் பார்ட், ஒய் இஸ் கால்டு இமேஜினரி பார்ட். இந்த எக்ஸ் ஒய் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான், சரியா? ஸோ இமேஜினரி பார்ட்டுன்னு கேட்டால் ஒய் தான் எழுதணும், ஒய்னு எழுதக்கூடாது. இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்னன்னு கேட்டால் ஒய் தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நீங்கள் எங்கே இசட் பார்த்தீங்கனாலும் இசட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், எக்ஸுன்றது ரியல் பார்ட், ஒய்ன்றது இமேஜினரி பார்ட். இப்போது இசட் பார்ன்றது என்னென்னா காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காஞ்சுகேட்ன்றது என்னென்னா அதோட இமேஜினரி பார்ட் இருக்குல்லையே, அதோட சைனை மட்டும் மாற்றி எழுதிடணும். அதாவது எக்ஸ் + iy உங்களோட கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் அதோட காஞ்சுகேட் என்னவாக இருக்கும், z = x - iy. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட காஞ்சுகேட்டும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், iy கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ என்ன கிடைக்கும், 2x மட்டும் கிடைக்கும். பட் எக்ஸுன்றது என்ன, ரியல் பார்ட் ஆஃப் இசட் இல்லையா. ஸோ 2 × ரியல் பார்ட் ஆஃப் இசட். இல்லைனா எப்படி எழுதலாம், ரியல் பார்ட் ஆஃப் இசட் = z + z⁻/2. அதே போல் இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், z and z bar, z - z⁻ = 2iy. பட் ஒய்ன்றது என்ன, இமேஜினரி பார்ட். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இமேஜினரி பார்ட்னா ஒய் தான் சொல்லணும், ஒய்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இங்கே எப்படி எழுதியிருக்கோம், நம்ம 2i × இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் = z - z⁻/2i. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் வர இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், z + z⁻/2. அதே போல் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் வர இடத்துலலாம் z - z⁻/2i. ஓகேவா? ஸோ இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம கிராஃபிக்கலி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்போம் இல்லையா. ஹரிசாண்டல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ். அதே போல் தான் இங்கேயும் ஹரிசாண்டல் லைனை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறோம், வெர்டிக்கல் லைனை இமேஜினரி ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறோம். ஜஸ்ட்டு நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம். அதே போல் தான் 90 டிகிரிஸில் ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறோம். ஹரிசாண்டல் லைனில் ரியல் பார்ட்டும், வெர்டிக்கல் லைனில் இமேஜினரி பார்ட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ x + iy அப்படின்னா இந்த நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, நார்மலாக உங்களுக்கு கோஆர்டினேட் பிளேனில் x, yன்னு ஒரு நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸில் x யூனிட்டும் ஒய் ஆக்சிஸில் ஒய் யூனிட்டும் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்டை தானே x, yன்னு எழுதுவோம் இல்லையா. அவ்வளோதான், அதே தான். தட் இஸ் கால்டு என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = x + iy. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக 2 டைமென்ஷனல் ஜியாமெட்ரியில் எப்படி ஒரு பாயிண்ட் x, y ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே போல் தான் இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ்ன்றது ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒய்ன்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ ரெப்ரசன்டேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இந்த ரெப்ரசன்ட் பண்ண அப்புறமா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜினோட ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட் தானே கிடைக்கும் இல்லையா, ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும். அப்போது அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு லென்த் இருக்கும் இல்லையா, அந்த லென்த்து தான் r. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நமக்கு தெரியும். சிம்பிள். அந்த நம்பர் மாடுலஸ் ஆஃப் 5 வேணும்னா 5 தான், மாடுலஸ் ஆஃப் -5 வேணும்னா 5 தான், அவ்வளோதான். ஸோ மாடுலஸ்னு ரியல் நம்பர்ஸில் நம்ம என்ன மீன் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் த நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின் இல்லையா. ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ரியல் நம்பர் இருக்கோ அதை தான் மாடுலஸ்னு நம்ம எங்கே சொல்கிறோம், ரியல் நம்பர்ஸ், ரியல் லைனில் சொல்கிறோம். அது லைன்லனா நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிப்போம். இது பிளேன் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளேனில் மார்க் பண்ணிவிட்டு அதை ஆரிஜினோட ஜாயின் பண்ணுங்கள். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம், அந்த லென்த்து. இந்த லென்த்து தான் என்ன சொல்கிறோம், மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இஃப் z = x + iy, தென் மாடுலஸ் ஆஃப் z = √(x² + y²). இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா, பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், r = √(x² + y²). ஸோ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் = √(x² + y²). ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்களேன், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், mod z² = x² + y². ஓகேவா,
this is equal to z bar. நான் ப்ராடக்ட் இன்னும் சொல்லலை, ப்ராடக்ட் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. z பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா, இது மாடுலஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது நம்ம ரியல் நம்பர்ஸில் சொல்லும்போது நமக்கு அதுக்கு ஒரே ஒரு குவான்டிட்டி தான் உண்டு, என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் த ரியல் நம்பர். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் மேக்னிடியூடும் இருக்குது, ஆம்ப்ளிடியூடும் இருக்குது. ஓகேவா, மேக்னிடியூட்னா என்ன சொல்கிற, மாடுலஸும் இருக்குது, ஆம்ப்ளிடியூடுன்றதுனா இன்க்ளினேஷன் தான், ஏன்னா இது பிளேன் இல்லையா அதனால். ஸோ ஆம்ப்ளிடியூடுன்றது என்னென்னா, இப்போ பாருங்கள் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை இங்கே மார்க் பண்ணிட்டோம், அதை ஆரிஜினோட ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணோன்னா இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் என்னவோ அதுதான் மாடுலஸ். இந்த லைன் செக்மெண்ட் ஒரு ஆங்கிள் சப்டெண்ட் ஆகிருக்கும் இல்லையா எக்ஸ் ஆக்சிஸோட, இந்த லைன் செக்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும் இல்லையா, அந்த ஆங்கிள் தீட்டாவை தான் என்ன சொல்கிறோன்னா ஆம்ப்ளிடியூடு. இன்னொரு நேம் வந்து அதுக்கு ஆர்குமெண்ட். ஓகேவா, எதர் ஆம்ப்ளிடியூட் இல்லைனா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. எப்படி இந்த மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் எல்லாம் கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு, இது சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து பீன் எடுத்துக்கோங்க, அந்த இசட் இருக்குல்லையா, அந்த பாயிண்ட்டை பீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். திஸ் வில் பி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லென்த் ஒய்யாக இருக்க போகுது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து தான் இது வந்து ஹைப்பர்டென்யூஸ் இல்லையா. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த லென்த்து எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அதுதான் வந்து மாடுலஸ். இப்போ இந்த தீட்டா ஆம்ப்ளிடியூட் இல்லை ஆர்குமெண்ட் வேணும்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடுனா ஒய், அட்ஜசன்ட் சைடுனா எக்ஸ். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எடுத்துக்கும் போது இந்த ரெண்டும் தான் நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிஃபைன் பண்ணுது. ஒன்று என்னது மாடுலஸ், இன்னொன்று என்னது ஆம்ப்ளிடியூட். ஓகேவா, இப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் இல்லை ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 இன்ட்டு z2 ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z2. அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 பை z2 ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 மைனஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z2. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் லாகரித்தம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ லாகரித்தமில் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இது ரெண்டுக்கும் ஆக்சுவலாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. லாகரித்தம் ஆஃப் ஏபின்னா என்ன சொல்லுவீங்க, லாக் ஏ ப்ளஸ் லாக் பி சொல்லுவோமா ப்ராடக்ட்டுக்கு. அதே போல் லாக் ஏ பை பி எப்படி சொல்லுவோம், லாக் ஏ மைனஸ் லாக் பி. அதே போல் தான் ஆம்ப்ளிடியூடும். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 z2, டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z2 அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 பை z2 ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z1 மைனஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z2. ஏற்கனவே சொன்னால் ஆம்ப்ளிடியூட்னாலும் ஆர்குமெண்ட்னாலும் சேம் தான். ஒரு சில புக்ஸில் ஆம்ப்ளிடியூட் ஏஎம்பி ஆஃப் இசட்னு போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு புக்கில் ஏஆர்ஜி ஆஃப் இசட்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே என்னது ஆங்கிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம பார்ப்போம். z ஈக்குவல் டு 2 + 3i. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி வந்து பிளேனில் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஹரிசாண்டல் லைன் தான் ரியல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் தான் இமேஜினரி ஆக்சிஸ். ரியல் பார்ட் என்ன 2, இமேஜினரி பார்ட் என்ன +3, 2,3. ஸோ 2,3னா இங்கே தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னென்னா z ஈக்குவல் டு 2 + 3i. ஓகேவா, இப்போ இதோட காஞ்சுகேட்ன்றது என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் மாற்றணும். ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும், 2 - 3i. ஸோ 2 - 3iனா அந்த நம்பர் எங்கே இருக்கும், 2,-3. 2,-3னா எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் -3னா எங்கே இருக்கும். ஸோ காஞ்சுகேட்ன்றது என்னென்னா அதோட மிரர் இமேஜ் தான். காஞ்சுகேட்ன்றது என்ன, அதோட மிரர் இமேஜ் தான். மிரர் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அதோட காஞ்சுகேட். அடுத்து அதோட மாடுலஸ் என்னென்னு பார்க்கலாமா. மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்ன 2, 2 ஸ்கொயர்னா என்ன 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 3யா, 3 ஸ்கொயர்னா என்ன 9. ஸோ 9 + 4 ஈக்குவல் டு √13. அப்போது இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் என்னது √13. அடுத்தது ஆம்ப்ளிடியூட்க்கு என்ன ஃபார்முலா, tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. yன்றது இமேஜினரி பார்ட், xன்றது ரியல் பார்ட். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/2. ஓகேவா, ஸோ இதுதான் ஆம்ப்ளிடியூட். நெக்ஸ்ட், இப்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், இல்லை இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு z1 ஈக்குவல் டு 1 + 2i, z2 ஈக்குவல் டு 3 - 4i. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இதோட ரியல் பார்ட்டையும் தான் ஆட் பண்ணணும். இதோட இமேஜினரி பார்ட்டும் தான் ஆட் பண்ணணும். மாற்றி ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இங்கே ரியல் பார்ட் என்ன 1, இங்கே ரியல் பார்ட் என்ன 3. ஸோ 1 + 3 அதுதான் ரியல் பார்ட் ஆஃப் z1 + z2. அதே போல் இமேஜினரி பார்ட் 2i - 4i. ஸோ 2i - 4i. ஸோ 1 + 3 4, 2i - 4i - 2i. ஸோ z1 + z2 சம் ஆஃப் த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது இதுதான். ஓகேவா, அடுத்து சப்ராக்ஷனும் அதே போல் தான். ரியல் பார்ட் மைனஸ் ரியல் பார்ட் 1 - 3 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட். ஸோ 2i மைனஸ் ஆஃப் -4iன்றப்போ என்ன ஆகிடும், 4i + 4i ஆகிடும். ஸோ -2 + 6i. ஸோ இதான் z1 - z2. அடுத்தது ப்ராடக்ட் z1 × z2. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம நார்மலாக
a ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் டின்னு 2 நம்பர்ஸ் தான் எப்படி பண்ணுவோம் அதே போல் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒன் இன்ட்டு த்ரீ, 1 இன்ட்டு த்ரீ என்ன 3, அடுத்தது 1 இன்ட்டு -4i, அடுத்தது 2i இன்ட்டு 3 6i, நெக்ஸ்ட் 2i இன்ட்டு -4i -8i ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 6i -4i 2i. இப்போ i ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. ஸோ இங்கே -1 போட்டிங்கன்னா இது +8 ஆகிடும். ஸோ 8 + 3 11, 11 + 2i. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இன்வர்ஸ்னால் என்னென்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். 1/z1 = 1/z1ஓட வேல்யூ என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், 1 + 2i, 1/1 + 2i. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த i இருக்கு இல்லையா, இமேஜினரி நம்பர் i எப்போவுமே டினாமினேட்டரில் வரக்கூடாது. ஓகேவா? எப்போவுமே அந்த i எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அப்படி டினாமினேட்டரில் இருந்தது அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவோம்னா காஞ்சுகேட் எடுத்து, இந்த டினாமினேட்டரோட காஞ்சுகேட் இருக்கும் இல்லையா, அதை காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா அந்த டினாமினேட்டர் i இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இராஷனல் நம்பர்ஸில் பார்ப்பீங்க இல்லையா, இராஷனல் நம்பர்ஸில் நம்ம எப்படி பண்ணுவோம், இப்போ √2 √3 டினாமினேட்டரில் இருந்ததுன்னா அதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே இதுதான் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லையும். ஸோ i எப்போவுமே டினாமினேட்டரில் வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்மளால் எது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு பிரிக்க முடியாது. ஸோ i எங்கெல்லாம் உங்களுக்கு டினாமினேட்டரில் வருதோ அப்போ என்ன பண்ணணும், காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே i டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, 1 + 2i, 1 + 2iயோட காஞ்சுகேட் என்ன, 1 - 2i. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 - 2i/1 - 2i. ஸோ நியூமரேட்டர் என்ன வரும், 1 - 2i. டினாமினேட்டர் பாருங்களேன், a + ib இன்ட்டு a - ib. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. a + ib இன்ட்டு a - ib ஃபார்முலா என்னன்னா a² + b². இது என்னென்னா a + b இன்ட்டு a - b ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னது a² - b². அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஆனால் இங்கே b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ib இருக்கா. ஸோ i² b² வருமா, i²ஓட வேல்யூ என்ன -1. ஸோ அதனால் a² - b²ன்றது என்ன ஆகிடுதுங்க, a² + b². ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் a + ib இன்ட்டு a - ibன்னு பார்த்தீங்கன்னா அதை a² + b²ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே ஏன்றது என்ன, ரியல் பார்ட். இங்கே ரியல் பார்ட் என்ன 1, இமேஜினரி பார்ட் தான் bன்றது இமேஜினரி பார்ட். இங்கே இமேஜினரி பார்ட் என்னது 2. ஸோ 1² + 2². ஸோ 1 + 4 5. ஸோ 1/z1 = 1 - 2i/5. ஸோ இதுதான் இந்த z1ஓட இன்வர்ஸ் இல்லைனா ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ இப்போது என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணணும், அதோட மாடுலஸ் வேல்யூ என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். இப்போ z1/z2. z1 என்ன 1 + 2i, z2 என்ன 3 - 4i. இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன், i, தட் இஸ் இந்த இமேஜினரி நம்பர் i எப்போவுமே டினாமினேட்டரில் வரக்கூடாது இல்லையா. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 3 - 4i இருக்குது. அப்போ அதோட காஞ்சுகேட்டால் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 + 2i/3 - 4i இன்ட்டு 3 + 4i/3 + 4i. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம், a² + b². a² என்ன 9, b² என்ன 16. 16 + 9 எவ்வளோ 25. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 1 × 3 3, 1 × 4i 4i. அதே போல் 2i × 3 6i, 2i × 4i + 8i². ஸோ 3 + 10i, i²ஓட வேல்யூ -1. ஸோ -8 ஆகிடும். ஸோ 10 -5 + 10i/25. ஸோ இதுதான் என்னது கோஷியன்ட் ஆஃப் த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா நியூமரேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது, டினாமினேட்டர் வந்து 5ன்றது ரியல் நம்பராக இருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து போலார் கோஆர்டினேட்ஸ். இது நிறைய வேஸில் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடும்போது கூட நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், போலார் கோஆர்டினேட்ஸில் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. எதுக்காக பண்ணுவோம்னா ஈஸியாக ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணலான்றதுக்காக. அதே போல் தான் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் நம்ம போலார் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ போலார் ரெப்ரசன்டேஷன்னாலே என்னது r and θ. இங்கே rன்றது மாடுலஸ், தீட்டான்றது ஆம்ப்ளிடியூட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா z = x + iy z = r e⁻i⁻, இல்லைனா r cos θ + i × sin θ. r cos θன்றது ரியல் பார்ட், r sin θன்றது இமேஜினரி பார்ட், இல்லைனா சிம்பிளாக r e⁻i⁻. ஸோ அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம்னா என்ன சொல்லுவீங்க, r e⁻i⁻. இங்கே rன்றது மாடுலஸ், தீட்டான்றது என்ன ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? இதே கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எழுதியிருக்கும் போது நீங்கள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்மில் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் r என்னது, தீட்டா என்னது, தட் இஸ் மாடுலஸ் என்ன, ஆம்ப்ளிடியூட் என்னன்றது சொல்லிடலாம்.
அப்புறம் இப்போ என் பவர் ரைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இசட் பவர் என் ரைஸ் பண்ணிங்கன்னா இதானே இசட்டு ஆர் இ பவர் ஐ தீட்டா இதை பவர் என் ரைஸ் பண்ணால் என்ன ஆகும் ஆர் பவர் என் இ பவர் ஐஎன் தீட்டா ஆனால் இ பவர் ஐஎன் தீட்டான்னு என்னது காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா ஸோ இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டாவாக இருந்தால் இசட் பவர் என் என்னவாக இருக்கும் ஆர் பவர் என் இன்ட்டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அதே போல் இசட் பாரை வந்து இப்போ இசட் வந்து ஆர் இ பவர் ஐ தீட்டாவா இசட் பார் அப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் ஆர் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ஆரில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் என்ன ஆகுது உங்களுக்கு மைனஸ் தீட்டாவாக மாறுது ஏன்னா நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா கான்ஜுகேட்டுன்றது என்ன பண்ணுறோம் நம்ம ஜஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ரியல் ஆக்சஸ் ஓகேவா அண்ட் இசட் பார் இசட் பாரை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் இ பவர் ப்ளஸ் ஐ தீட்டா இ பவர் மைனஸ் ஐ தீட்டா வில் பிகம் 1 ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஸோ இசட் பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஓகேவா இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம போலார் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இசட் ஈக்குவல் டு 2 + 2y அப்படின்னு எடுத்துப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ போலார் ஃபார்மில் எழுதணும்னா ஆரும் தீட்டாவும் வேணும் அவ்வளோதான் இப்போ ஆர் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரியல் பார்ட்டும் 2 இமேஜினரி பார்ட்டும் 2 ஸோ 4 + 4 ஈக்குவல் டு என்ன 8 ஓகேவா ஸோ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து தீட்டான்றது என்ன ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் b by a ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1 tanக்கு எப்போ 1 வேல்யூ வரும் 45 டிகிரி ஸோ என்ன ஃபார்முலா உங்களுக்கு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஸோ √8 இன்ட்டு காஸ் 45 ப்ளஸ் ஐ சைன் 45 ஸோ இதுதான் போலார் ஃபார்ம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ